தமிழ் மக்கள் பலரும் அதிகமா விரும்பி பார்த்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு டிவி சேனல்னா அது விஜய் டிவி தான். இதுல பிக் பாஸ், குக்குத் கோமாளி, நீயா நானா, சூப்பர் சிங்கர், கலக்க போவது யாரு, மேலும் சீரியல்கள்னு இப்படி பல இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சிகள் விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு வருது. பட் ரீசெண்டா விஜய் டிவி ஃபேன்ஸ் பலருக்கும் ஷாக் கொடுக்கற வகையில விஜய் டிவிய கலர்ஸ் தமிழ் சேனல் பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டதாவும், ஹாட்ஸ்டார் ஜியோ இணைஞ்ச மாதிரியே விஜய் டிவியும் கூடி சீக்கிரம் கலர்ஸ் தமிழ் சேனல் கூட இணைஞ்சு லோகோ மாற்றப்பட்டு அபிஷியல் நியூஸும் வரும்னு சொல்லப்பட்டுக்கிட்டு வருது. மேலும் விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு வரக்கூடிய நீயா நானா போன்ற பிராண்ட் நிகழ்ச்சிகளை நிறுத்த போறதாவும், இல்லனா அதுல உள்ள பழைய ஆங்கர்ஸை தூக்கிட்டு புது ஆங்கர்ஸை போட போறதாவும் சொல்லி தகவல்கள் பரவிக்கிட்டு வருது. இதனால நீயா நானா ஃபேன்ஸ் பலரும் நீயா நானா நிகழ்ச்சி விஜய் டிவி கை மாறினதுக்கு அப்புறம் வருமா, அப்படியே வந்தாலும் அதுல கோபிநாத் அவர்கள் இருப்பாரான்னு வருத்தம் கலந்த குழப்பத்துல இருந்துகிட்டு வராங்க. இந்த நிலையில நீயா நானா நிகழ்ச்சி ஸ்டாப் பண்றதுக்கு மும்மொழி கொள்கை தான் காரணமான கேட்டதுக்கு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் பதில் அளிச்சிருக்கிறது பலராலையும் கவனிக்கப்பட்டுக்கிட்டு வருது. ஆக்சுவலா அவரு என்ன சொல்லிருக்காருன்னா, கோபிநாத் கணவன் மனைவி மாமனார் மாமியார்னு இப்படி இதுவரைக்கும் எடுத்து பேசாத தலைப்பே இல்ல, அந்த அளவுக்கு அவரு நீயா நானால எல்லா தலைப்பையும் எடுத்து பேசிட்டாரு. சொல்லப்போனா அவர் ஆல்ரெடி எல்லா தலைப்பையும் முடிச்சிட்டு திருப்பியும் ஒரு முறை அதை பத்தி எல்லாம் பேசிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டாரு. சோ இதுக்கப்புறமா அவரு என்ன தலைப்பை வச்சு நிகழ்ச்சியை நடத்த முடியும்? அப்ப கரண்ட் இஷ்யூ வச்சுதானே நிகழ்ச்சியை நடத்த முடியும். அதனாலதான் அந்த மும்மொழி கொள்கையை எடுத்தாங்க. பட் அதை பப்ளிஷ் பண்ண விடாம ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரால் என்ன பண்ண முடியும்? தலைப்பு மட்டும் இல்ல, எல்லா தலைப்புக்கும் ஆல்ரெடி வந்தவங்களே தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவ்வளவுதான் முடிஞ்சு. ஒன்னு நீயா நானா நிகழ்ச்சியை மாற்றி அமைக்கணும், இல்லனா அவருக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும். ஃப்ரீடம் மட்டும் கொடுத்தாங்கன்னா இறங்கி அடிப்பாரு கோபி. ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட புது கண்டென்ட்ஸ் இருக்கு, அவரால் எடுத்து பேச முடியும், அவ்வளவு திறமைசாலி. சொல்லப்போனா ஒரு சைடு டிவிக்கு இளைஞர்களையும் இன்னொரு சைடு டிஎம்கே இளைஞர்களையும் கூட அவரால் உட்கார வச்சு பேச முடியும். பட் ஃப்ரீடம் கிடையாது. அதனால அவரால் இனி நீயா நானா நிகழ்ச்சியில தொடர முடியாது. ஏன்னா ஒரு நிகழ்ச்சி நிறுத்துற அளவுக்கு போயிருச்சு. இனிமேல் அவரால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஆக்சுவலா அவருக்கு இன்னும் வயசு இருக்கு, இன்னும் நாலேஜ் இருக்கு, ஆனா அவர் எங்க போறதுன்னு தவிக்கிறாரு. அதனாலதான் அடிக்கடி அவர் பிஹேனூர்ஸ் மாதிரியான யூடியூப் சேனல்ஸ்க்கெல்லாம் இன்டர்வியூ எடுக்க போறாருன்னு அந்த மூத்த பத்திரிகையாளர் சொல்லிருக்காரு. சோ சேனல் கைமாறினதுக்கு அப்புறம் நீயா நானா நிகழ்ச்சியில கோபி தொடருவாரா, இல்ல அந்த நிகழ்ச்சியை தொடருமான்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீயா நானா நிகழ்ச்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.